ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோ என்ன பார்க்கணும், வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுவீங்களா, அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படிலாம் வச்சிருப்பாங்க, அது எப்படி வைக்கிறது எப்படி பார்க்க போகிறோம். ஆமான்பா, நீங்கள் கேலரியில் வச்சிருந்தாலும் சரி, அவங்களே கொஞ்சம் தீம் கொடுத்துருப்பாங்க, அது எப்படி நம்ம பேக்ரவுண்டாக செட் பண்ணுறது. இப்போ நார்மலாக இருக்கிறாப்பில் இல்லாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேக்ரவுண்ட் செட் பண்ணுறோம் அப்படின்னு வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆமான்பா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இமேஜும் சரி, உங்கள் ஃபோட்டோவும் சரி, இல்லை யார் ஃபோட்டோவும் சரி செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஈஸியாக, அது வித்தின் ஒரு 30 செகண்ட்குள்ளே. சரிங்களா? அது எப்படி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணது கூட ஒரு பெல் பட்டன் வரணும், அது ஆள் கொடுக்க மறந்தாதீங்க. சரிங்க? அப்போ தான் போகிற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ் வருது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து அது என்ன வீடியோன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சாப்பில் இருக்குது, அப்படியே எனக்கு ஒரு மோட்டிவேட் கிடச்சாப்பில். சரிங்களா? ஆமான்பா, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வெறும் 30 செகண்ட்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த பேரண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு தெரிஞ்சுட்டு. சரிங்களா? சரி வாங்க நண்பா, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஆமாம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னா தென்பா எல்லாத்தோட வாட்ஸ்அப் இப்படி தான் இருக்குது. சரிங்களா? இதில் பாருங்கள், மேலே டாப் கார்னரில் 3 டாட் தெரியுதுங்களா? ஆமான்பா, டாப்பில் டைம் காட்டுதே மொபைலில், அது கீழே பாருங்கள் 3 டாட் காட்டுது, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும்பா. சரிங்களா? ஆமான்பா, அது கிளிக் பண்ணோன்னு பார்த்துங்க செட்டிங்ஸ்னு பார்த்தீங்களா, லாஸ்ட்டாக செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கப்பா. சரிங்களா? இதில் பாருங்க, ரெண்டாவதா சேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா? ஆமான்பா, அக்கௌண்ட்டு கீழே சேட்டுங்கிறது, அதை கிளிக் பண்ணி. சரிங்களா? ஆமாம், அந்த சேட் ஹிஸ்ட்ரி சேட்டை தான் நம்ம இது பண்ண போகிறோம். சேட்டுக்கு பின்னாடி அதை சேட் பண்ணுறதுக்கு பின்னாடி தான் இது பண்ண போகிறோம். அதனால் அதை கிளிக் பண்ணிங்க. சரி, இதில் தீம் இருக்குது. ஃபஸ்ட்டு தீம் என்ற லைட்னு பார்த்தீங்களா, லைட்டில் வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் செட் பண்ண முடியும். டார்க்கில் வச்சுருந்தா செட் பண்ண முடியாதுன்பா. சரிங்களா? ஆமான்பா, அதனால் லைட்டை வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்துங்க. சரிங்களா? ஆமான்பா, லைட் மோடில் இருக்கும்போது தான் நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ண முடியும். அடுத்து கீழே வருங்க வால்பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? ஆமான்பா, இதில் தான்பா, இதில் பாருங்கள், இது நார்மலாக இருக்கிறது. சரிங்க, எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இருக்கிறது. நீங்கள் கீழே சேஞ்சிங் வந்து அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், இதில் நிறையா இருக்குது. உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கு, பிரைட்டாக இருக்குது, டார்க்காக இருக்குது. நீங்கள் அதில் என்ன வேணுமோ செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ செட் வால்பேப்பர் இது எப்போ டிஃபால்ட் ஆகுது. இப்போ பார்த்துங்க, மை ஃபோட்டோஸ் அப்படிங்கிறீங்க, அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? இதில் தான் நம்ம கேலரிக்குள்ள இருக்கிறத நீங்கள் செட் பண்ண முடியும். சரிங்களா? இதில் எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணும், இப்போ ஆல் ஃபோட்டோஸில் அந்த தளபதி போட்டோ இருக்குது. சரிங்களா? பீஸ்ட்லேருந்து அந்த அதை கிளிக் பண்ணி நான் அதை வைக்க செட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ அதை செட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணும், எனக்கு இது ஃபுல்லாக கீழே வரணும் இல்லை சைடில் போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது மாதிரி நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமான்பா, அப்புறம் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுங்கள். சார் செட் வால்பேப்பர்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. செட் ஆயிடும்பா. சரிங்களா? ஆமான்பா, இது மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்கள் வால்பேப்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? ஆமான்பா, இப்போ உங்களுக்கு நான் மறுபடியும் இப்போ பேக் உங்களுக்கு சேட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இப்போ பார்த்துங்க, நான் மறுபடியும் சேட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்துங்க, இப்போ சேட் பண்ணி காட்டுறேன். பார்த்துங்க, இப்போ பார்த்துங்க, பின்னாடி செட் ஆகிடுச்சு வால்பேப்பர் தெரியுதுங்களா? மாசாக கெத்தாக பார்த்தீங்களா? இது மாதிரி உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம், இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை இது மாதிரி ஆக்டர் ஃபோட்டோ, இல்லை ஃப்ளவர் ஃபோட்டோ, எது வேணால் உங்களுக்கு பிடிச்ச இப்போ இமேஜாக நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்க, என்ன இப்போ இமேஜாக இருந்தாலும். சரிங்களா? ஆமான்பா, அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரணும்பா. அதை நீங்கள் இப்போ ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இது போகிற இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்து. சரிங்களா? ஆமான்பா, அவ்வளோதான் அந்த வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பாய், டேக் கேர்.